எல்லாருக்கும் விருப்பமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒனியன் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். வெங்காயத்தோட தோலெல்லாம் முறிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டின வெங்காயம் அந்த ரவுண்ட்லேருந்து இப்படி ஒவ்வொன்றா நாங்கள் பிரித்து எடுக்க வேணும். இது கஷ்டப்பட தேவையில்லை, சும்மா லேசாகவே வந்துடும். தனித்தனியாக பிரித்து எடுத்த பிறகு பாருங்கள், சின்ன சின்ன காப்பு மாதிரி அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தெல்லாம் மாவில் கோட் பண்ணி எடுக்க வேணும். இதுக்கு நான் ஒரு பவுலில் 1/2 கப் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் cornflour, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதோட உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கலந்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த வெட்டி எடுத்த அந்த வெங்காய ரிங் இருக்குது தானே, அதை இந்த மாவில் நாங்கள் பிரட்டி எடுக்க வேணும். எல்லா வெங்காயத்தையும் இப்படி பிரட்டி எடுத்த பிறகு இதே மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடுங்க. அது மிச்சம் தண்ணியாகவும் இல்லாமல் மிச்சம் திக்காகவும் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி ஒரு அளவில் எடுத்துக்கோங்க. இப்போது நாங்கள் கோட் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு வெங்காயத்தையும் இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து அதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி என் சேனலில் வீடியோ இருக்குது, தேவைன்னு சொன்னால் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸாக இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இப்படி தட்டிடுங்க. அப்படி இல்லாட்டி அது எண்ணெயில் சேர்ந்து டக்குண்டு எண்ணெய் ஊற்றே ஆகிடும். இன்னொன்று என்னென்னா, பிரெட் க்ரம்ஸில் வந்து ஈரக்கை படாமல் பார்த்துக்கோங்க. ஈரக்கை பட்டால் டக்குன்னு அந்த கட்டி ஆகி பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். எல்லாமே பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயை மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை சேர்த்தோன்னே பபிள்ஸ் வர அளவில் எண்ணெய் சூடாரிக்க வேணும், அப்படி இல்லாட்டி நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கொருவோம். வெங்காயத்தெல்லாம் இப்படி சேர்த்துட்டு ஒரு சைடு ரெடி ஆகினதும் அடுத்த சைடு நாங்கள் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கொற வேணும். ஒனியன் ரிங்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் உண்டு இது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, bye bye from Miya's Kitchen.